அடுத்த முறை சப்பாத்தி, ரொட்டி, நான் செய்யல இந்த பன்னீர் பட்டர் மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி. இதுக்கு முதல்ல நம்ம ரஃப்பாக கட் பண்ண 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயத்தை கடாயில் சேர்த்துட்டு, காரத்துக்காக பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பாதாம், முந்திரி சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் பட்டர் சேர்த்துட்டு ஜீரகம் தாளிச்சிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாசனை போய் கிரேவி ரெடி ஆயிரும். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக பன்னீர் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக பட்டரும் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.